உங்க குழந்தை எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம இருக்காங்களா? நீங்க எவ்வளோ நல்ல சாப்பாடுமே குடுத்தாலுமே, சில பேபி பார்த்தீங்கன்னா ஒல்லியாவே இருப்பாங்க. ஸோ இந்த பேபிக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி வெயிட் கெயின இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1லேருந்து 2 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அது நார்மல் தாங்க. ஆனா சில சிம்பிள் ஃபுட் நீங்க ஆட் பண்ணும்போது, அவங்க ஹெல்த்தியா அவங்களோட வெயிட்ட வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூஸ் பண்ண ஒரு சூப்பர் எஃபெக்டிவ் வெயிட் கெயின் ஃபுட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபி வந்து ஒல்லியா இருந்தாலும் ஆக்டிவா இருக்காங்க, ப்ளே பண்றாங்க, அவங்களோட மைல்ஸ்டோனை கரெக்டா ரீச் பண்றாங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே டென்ஷன் ஆகவே வேணாம். அது பேபி ரொம்பவே வந்து நார்மலா இருக்காங்க. ஆனா பேபி ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒன்ஸ் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இந்த ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா. நீங்க எந்த பனானா வேணாலும் கொடுக்கலாம். இது பெஸ்ட் வெயிட் கெய்னிங் ஃபுட்னே சொல்லலாம். இதுல நேச்சுரல் சுகர் அண்ட் எனர்ஜி இருக்கனால குழந்தைங்களுக்கு இதை மார்னிங் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க கொடுக்கலாம். இது கூடவே வந்து நீங்க நட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத்தி மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்டியா குடிப்பாங்க. வெயிட் கெயினும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து ரிச் ஃபுட் சொல்லலாம். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து குழந்தைங்களுக்கு மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இதுல கட்லெட் அந்த மாதிரி செஞ்சு கூட கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மூணாவது பார்க்க போற வெயிட் கெயின் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் வந்து குழந்தைங்களுக்கு வீக்லி 3 டைம்ஸ் கொடுக்கலாம். இது வந்து ப்ரோட்டீன் ஃபுல்லா இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து டெய்லி ஒரு எக் நீங்க கொடுக்கலாம். பேபி அக்செப்ட் பண்ணா டெய்லி பாயில் பண்ண எக்கே கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஆம்லெட் மாதிரி அதை வந்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம். 4th நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால், அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர். இதுல கால்சியம் அண்ட் ஹெல்த்தி ஃபேட் இருக்கனால பேபியோட பாடி க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். கர்ட் வந்து அவங்களோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நீங்க முழுசா கொடுக்க கூடாது. அதை கிரைண்ட் பண்ணி நல்லா வந்து பவுடர் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும். இதை நீங்க மில்க் அல்லது நீங்க எந்த மிக்ஸ் செஞ்சாலுமே அதுல நீங்க கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா சாதம் பிளஸ் பருப்பு சாதம் சொல்லலாம். சிம்பிளா இருக்கும், ஆனா பவர்ஃபுல் காம்போனே சொல்லலாம். டெய்லி லஞ்சுக்கு வந்து நீங்க இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கீ சேர்த்து கூட கொடுக்கலாம். இது வெஜ் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நான்வெஜ் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தாலும் சரி. நெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெய் அல்லது பட்டர் இது ரெண்டுல எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா நீங்க நெய் சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்ற சிம்பிள் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சாப்பாடை ரொம்ப அதிகமாக வச்சு குழந்தைங்கிட்ட திணிக்காதீங்க. குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிக்காமே போயிடும். பேபிக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து கண்டுபிடிங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பேபி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. பேபி சாப்பிட்றத வச்சு அவங்களுக்கு இந்த டிஷ் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு அது பிடிக்காம அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி துப்புறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வெரைட்டி ஃபுட்டா கொடுங்க. 1 வீக் ஒரு மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை வேற மாதிரி ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து வேற மாதிரி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க. என்னோட தாய்மை சேனல்ல பேபி கேர் அண்ட் பேபி வெயிட் கெயின்ஸ் பத்தி எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து வரும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.